இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை தியானத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாள் தியான பகுதி லூக்கா 10வது அதிகாரம் 20வது வசனம். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு வியாதிகளை சுகமாக்கவும் பிசாசுகளை துரத்தவும் அதிகாரம் கொடுத்து ஊழியத்திற்காக அனுப்புகிறார். இந்த 70 சீஷர்களும் போய் அப்படியாய் ஊழியத்தை செய்து வச்சுட்டு சந்தோஷத்தோடு திரும்பி வந்து அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். முதல்ல பார்க்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், எப்படி இருந்திருக்கும். இயேசு கட்டளையிடும் பொழுது இயேசுக்கு நடுங்குகிற அதே பிசாசுகள் மனிதனுக்கும் கீழ்ப்படுகிறது, மனிதனுக்கும் அடங்கி போகிறது என்றால் எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம். அது சந்தோஷமாக சொல்லும்பொழுது ஆண்டவரும் அதை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல், அதை குறித்து நீங்கள் பெருசாக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் என் குடும்பத்தை ஆசீர்வதித்தாரு, என்னை செழிக்க பண்ணியிருக்கிறாரு, எனக்கு இதை கார் பங்களா கொடுத்துருக்கிறாரு, எனக்கு வீடு கொடுத்துருக்கிறாரு, இப்படின்னு அநேக காரியங்களை குறித்து சந்தோஷப்படுகிறோம். அது தவறல்ல. ஆனால் அது எல்லா சந்தோஷத்தை விட மேன்மையான சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றது, நம்முடைய பெயர் அவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இந்த எலெக்ஷன் நாட்களில் எத்தனை பேர் நம்முடைய பெயரை அதில் பதிவு செய்யணும், எப்படியாவது நம்ம ஓட்டு போடணும். அதில் அந்த பெயர் இல்லை அப்படின்னா நான் ட்ரை பண்ணனே, என் பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த சாதாரண ஓட்டிங்காக நம்ம எவ்வளோ நேரத்தில் நம்ம வருத்தப்படுகிறது உண்டு. அது தவறல்ல, நல்லது. ஆனால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். யாருடைய பெயர்கள் தெரியுமா? அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களை, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு எந்த ஆசீர்வாதம் உலகத்தில் இருக்கோ இல்லையா, பிரியமான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பெயர்களை தேவன் நம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். மோசே ஊழிய நாட்களில் ஜனங்க பாவம் செய்த பொழுது ஹல்லேலூயா, மோசே ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே என் பேரை அந்த புஸ்தகத்தை கிறுக்கி போடுங்க, இவங்க பேரை எழுதுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரன் பாருங்களேன். ஏன் சொல்கிறேன், எதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறோம். ஆனால் நம்முடைய பெயர் பரலோக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. பரலோகத்தினுடைய பிரஜைகளாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை குறித்து இந்த காலை வேளையில் சந்தோஷப்படுவோமா? அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடினால அதை குறித்து சந்தோஷப்படுவோமா? இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் பிள்ளைகள் என்று சொல்லி நம்முடைய பெயர்களை பதிவு செய்து வைத்திருப்பாரானால் அவர்களுடைய பிள்ளைகளுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இதை நம்புவோம். அதை நிச்சயமாய் அவருடைய பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார். God bless you. ஆமேன், ஆமேன்.